இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகக்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவர செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்கு கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளையிட்டபடியே மோசே ஆண்டவர் திரு முன்னின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலக்கக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின்பு மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டேன் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 95. பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாதையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள்
அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் குடிகொள்ளா. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இணைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் குடிகொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுப்போம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிற்றூரை ஒட்டியிருந்த ஓர் அரச மரத்தில் ஒரு பறவை குடும்பம் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. பகல் வேளையில் தாய் பறவை இரை தேட சென்றுவிட்டு மாலை வேளையில் தான் வரும். இதனால் அது
தன்னுடைய 3 குஞ்சு பறவைகளிடம், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கூட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அதிலும் குறிப்பாக இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் காட்டுப்பூனையிடம் மிகவும் கவனமாக இருங்கள். அது மிகவும் பொல்லாதது. உங்களிடம் தந்திரமாக பேசி அது உங்களை பிடித்து சாப்பிட்டுவிடும் என்றது. குஞ்சு பறவைகளும் அதற்கு சரி என்று கேட்டுக்கொண்டன. ஒரு நாள் தாய் பறவை இரை தேட சென்ற பிறகு காட்டுப்பூனை பறவைகள் கூட்டுக்கு பக்கமாக வந்தது. அது குஞ்சு பறவைகளின் சத்தம் கேட்டது. தோழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று பேச்சைத் தொடங்கி, நான் தனியாக விளையாட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து விளையாண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நயவஞ்சகமாக பேசியது. இதை கேட்டு கூட்டில் இருந்த 3 குஞ்சு பறவைகளில் முதல் 2 பறவைகள், இந்த காட்டுப்பூனை நம்மை பிடித்து சாப்பிடுவதற்கு தான் இப்படியெல்லாம் நயவஞ்சகமாக பேசுகிறது என்று உசாராயின. ஆனால் 3வது குஞ்சு பறவையோ மற்ற 2ம் சொன்னதை கேட்காமல், காட்டுப்பூனை நமது தோழன்தானே, நமது நண்பன்தானே, அவனோடு விளையாடுவதற்கு எதற்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கூட்டை விட்டு கீழே இறங்கி வந்தது. இதற்குத்தானே இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட காட்டுப்பூனை கீழே இறங்கி வந்த குஞ்சு பறவையை ஒரே கவ்வாக கவ்விக்கொண்டு அங்கிருந்து ஓடிப்போனது. இது நடந்து சிறிது நேரம் கழித்து இரை தேட சென்ற தாய் பறவை திரும்பி வந்தது. அது கூட்டில் ஒரு குஞ்சி பறவை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து, என்ன நடந்தது என்று கேட்க, 2 குஞ்சு பறவைகளும் நடந்ததை சொல்லிவிட்டு, நீ சொன்னதன் கேட்டு நடந்ததன் அருமை இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது என்றன. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மேலே சொல்லப்பட்டது சிறுவர் கதையாக இருந்தாலும் பெற்றோருக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் முக்கியத்துவத்தை இது மிகவும் அழகாக எடுத்து கூறுகிறது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலும் நாம் கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்து வாழ வேண்டியதன் முக்கியத்துவம் எடுத்து கூறுகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு யூத நாட்டினர் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த பின் கொண்டாடிய கூடார பெருவிழாவின் போது பாடப்பட்ட ஒரு பாடல்தான் திருப்பாடல் 95. இப்பாடல் ஒரு புகழ்ச்சி பாடலாக இருந்தாலும் இஸ்ரேல் மக்களுடைய கடந்த கால வரலாறு நினைவு கூறப்பட்டு, இன்று நாம் நீங்கள் ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் மெரிபாவிலும் மாசாவிலும் ஆண்டவரின் குரல் கேளாமல் அவருக்கு எதிராக நடந்தார்கள். நாம் எப்பொழுதும் ஆண்டவரின் குரல் கேட்டு அவர் வழி நடப்போம். சாதாரண ஒரு கால்பந்தாட்ட வீரராக தன் வாழ்க்கையை தொடங்கி உலக புகழ்பெற்ற கோல்ஃப் வீரராக தன் வாழ்வை நிறைவு செய்தவர் அமெரிக்காவை சார்ந்த சார்லி போஸ்வேல். இவர் 2ஆம் உலகப் போரின் போது தன்னோடு நாட்டிற்காக போரிட்ட சக வீரரை காப்பாற்ற முயன்ற பொழுது குண்டு வெடித்து தன் 2 கண்களையும் இழந்தவர். போரில் தன் 2 கண்களை இழந்த போதும் ஒரு மூலையில் முடங்கி போய்விடாமல் தன்னை போன்ற பார்வையற்றவர்களுக்கு உதவும் பொருட்டு கோல்ஃப் விளையாட்டில் கலந்து கொண்டு தேசிய அளவிலும் உலக அளவிலும் பதக்கங்களையும் பரிசு தொகையையும் வாங்கி குவித்தார் இவர். பார்வையற்றவராய் இருந்து கொண்டு எப்படி இவரால் கோல்ஃப் போட்டிகளில் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடிகின்றது
என்று பலரும் வியந்தார்கள். இது தொடர்பாக ஒருமுறை செய்தியாளர் ஒருவர் இவரிடம், பார்வையற்ற உங்களால் எப்படி இலக்கை நோக்கி பந்தை அடிக்க முடிகின்றது என்று கேட்டதற்கு இவர் அவரிடம், எல்லாவற்றையும் நாம் பெரிதும் நம்புகின்ற கடவுள் வெளிப்படுத்துகின்றார் என்று தீர்க்கமாய் பதிலளித்தார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பார்வையற்றவராய் இருந்து கொண்டு சார்லி போஸ்வெல்லால் கோல்ஃப் விளையாட்டில் பல சாதனைகளை செய்ய முடிந்ததற்கு காரணம் அவர் பெரிதும் நம்பியிருந்த ஆண்டவருடைய வெளிப்பாடுதான். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் இயேசு விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்கிறார். இயேசு சொல்லக்கூடிய இவ்வார்த்தைகளின் பொருள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று இயேசு சீடர்களிடம் கேட்ட கேள்விக்கு பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்ன பிறகுதான் இயேசு, எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்கிறார். இயேசு பேதுருவிடம் சொன்ன இந்த வார்த்தைகளை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று தூய மத்தேயு நற்செய்தியில் 11ஆம் அதிகாரம் 26 பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளோடு இணைத்து சிந்தித்து பார்ப்பது நல்லது. குழந்தைகள் அல்லது குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் கடவுளை மட்டுமே நம்பியிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதில் வியப்பு இல்லை. பேதுருவும் ஒரு வகையில் குழந்தை உள்ளம் கொண்டவர்தான், ஆண்டவரையே நம்பி இருந்தவர்தான். அதனால் ஆண்டவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்காமல் தண்ணீர் வேண்டும் என்று அவருக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் முறுமுறுக்கின்றார்கள். இதனால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டில் நுழைய முடியாமல் போகிறார்கள். மோசேயும் ஆண்டவர் சொன்னது போல செய்யாமல் பாறையை இருமுறை தட்டியதால் அவரும் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியாமலே போய்விடுகிறது. ஆகையால் நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக, நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று எபிரேயர் கடிதத்தில் 11ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்று எரேமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 7 பார்க்கிறோம். ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார் என்று திருப்பாடல் 9ஆம் அதிகாரம் 16 பார்க்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, யூதாவில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார் என்று திருப்பாடல் 76:1 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆகையால் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னை நம்பி வாழ்வோருக்கு தன்னை வெளிப்படுத்தும் ஆண்டவரின் திருவுளத்தின்படி நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.